சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் 2 கண்காணிப்பு கேமராக்கள் பழுது. பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பழுதானதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பில் விளக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பரவலாக பெய்து வரும் கோடை மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவிலும் நீடித்த கனமழை. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்கள் போராட்டத்தால் சென்னையில் 8 விமானங்கள் ரத்து. விடுபெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் 25 பேரை பணி நீக்கம் செய்து நிர்வாகம் நடவடிக்கை. கோடை சீசனிலும் உதகையில் தங்கும் விடுதிகள் 80% காலியாக உள்ளதாக தகவல். இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்பவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கப்படும் அவலம். அரசு தலையிட்டு நவீன தீண்டாமையை களைய வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று அல்லது நாளை தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க முடிவு. வாக்கு சதவீத குளறுபடி, வகுப்புவாத பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து புகாரளிக்க திட்டம். கோடை விடுமுறையிலும் 50% வந்தே பாரத் ரயில்களில் காலி இருக்கைகள். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துக் காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. அம்பானி, அதானியிடம் காங்கிரசும் ராகுல் காந்தியும் பணம் பெற்றதாக பிரதமர் மோடி திடீர் குற்றச்சாட்டு. லாரியாக பணம் பெற்றுக்கொண்டு அம்பானி, அதானிக்கு எதிரான விமர்சனங்களை ராகுல் நிறுத்திவிட்டதாக பேச்சு. டெம்போக்களில் பணம் வருவதாக பேசியது மோடியின் சொந்த அனுபவமா என்று ராகுல் கேள்வி. தோல்வி பயத்தால் முதல் முறையாக அதானி, அம்பானி பற்றி மோடி பொது வெளியில் பேசியுள்ளதாகவும் விமர்சனம். 10 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபாரம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஜோடி சிக்ஸர் மழை பொழிந்ததால் ரசிகர்கள் ஆரவாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.